ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்களா? இன்றைக்கி ஒரு சின்ன மினி விளாக்லாம் கிடையாது, கொஞ்சம் லாங்காக தான் போகும். இது பார்த்திங்கனாக்கா என்னுடைய பையனுக்கு பார்த்திங்கனாக்கா மொட்டை அடிக்கிற வீடியோ தாங்க. என்ன வீடியோன்னு போக போக நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? என் பையனுக்கு ட்ரெஸ் எடுக்காம வந்துட்டோம். அவனுக்கு பார்த்திங்கனாக்கா எங்கள் வீட்டுக்காரர் போய் ட்ரெஸ் எடுக்க போயிருந்தாரு. நாங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அவங்க பார்த்திங்கனாக்கா ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் போயிருக்க டைம் பார்த்திங்கனாக்கா கூட்டமே கிடையாது. ஏன்னாக்கா இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா இந்த காசுலாம் எண்ணுவாங்க பார்த்திங்களா, உண்டியில் கலட்டி காசுலாம் எண்ணுவாங்க, அந்த நாள் போல் இருக்குது. ஏன்னா எல்லாமே பெரிய பெரிய ஆஃபீஸர்லாம் வந்து நின்றுட்டுருந்தாங்க. என்னுடைய பையன் ஃபஸ்ட்டு பையனுக்கு பார்த்திங்கனாக்கா இந்த கோயிலில் தாங்க மொட்டை அடித்தான். அது 3வது மொட்டை. ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கனாக்கா என்னுடைய 2வது பையனுக்கு பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்டு மொட்டையை இந்த கோயிலில் தான் அடிக்கிறோம். நாங்கள் நினச்சது பார்த்திங்கனாக்கா திருச்செந்தூரில் அடிக்கலான்னு தான் நாங்கள் நினச்சது. ஆனால் சில காரணத்தினால இந்த கோயிலில் அடிக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஸோ இந்த கோயில் பார்த்திங்கனாக்கா ரொம்பவே மாறி போச்சு. நாங்கள் போன டைம் வந்திருக்கும்போது ஃபுல்லாக பொம்மையாக வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த டைம் பார்த்திங்கனாக்கா ஒன்றுமே கிடையாது, அப்படியே டோட்டலாக மாறி போய் இருக்குது. மொட்டை அடிக்கிற இடம் இதுதாங்க. ஸோ நிறைய பலகை போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம எல்லா கோயிலுமே பார்த்திங்கனாக்கா மொட்டை அடிப்பதற்கு காசு கொடுக்காதீங்க, மீறி கேட்டால் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு நம்பர் போட்டிருப்பாங்க. பட் இந்த கோயிலில் எதுவுமே போடலை. நாங்கள் காசு வாங்கன்னு சுத்தமாக எதிரே பார்க்கல, காசு வாங்குவாங்கன்ட்டு. ஸோ காசு வாங்கினது கூட பிரச்சனை கிடையாது, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. ஒருத்தர் உட்காந்துருக்குறாரு, ஆனால் அவர் கூட அடிச்சிருக்கலாம். ஆனால் அவர் பார்த்திங்கனாக்கா அடிக்கலை. ரொம்ப நேரம் உட்காந்து கடைசியில் பார்த்திங்கனாக்கா ஒருத்தர் வந்தார் மொட்டை அடிக்கிறதுக்கு. எதுக்கு இவ்வளோ நேரம் உட்கார வச்சாங்கன்னு தெரில. சும்மா போட்டால் கூட பிரச்சனை கிடையாது, காசு வாங்குறாங்க. ஆனால் அவ்வளோ ரொம்ப அசால்ட்டாக இருந்தாங்க. என்ன பண்ணுறது, வந்துட்டுமே போட்டு தான் ஆகணுன்ட்டு நாங்களும் உட்காந்துருந்தோங்க. அப்புறம் பார்த்திங்கனாக்கா அவர் நல்லா தண்ணியை வச்சு தலையில் ராவுன்னு ராவுனார். நான் நினச்சேன் என் பையன் அழுவான்னு நினச்சேன். சுத்தமாகவே அழுவலைங்க, எதிரே பார்க்க அழுவான்னு தான் நினச்சேன். ஃபஸ்ட்டு மட்டும் இல்லைங்களா, அழுவான்னு பார்த்தா அழவே இல்லை. ஆனால் எங்கள் வீட்டுக்கார் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்னால அவங்க பார்த்திங்கனாக்கா அழ ஆரம்பிச்சிட்டாங்க என் பையன். அது என்ன மிஸ்டேக்னு நீங்களே பாருங்கள். ஒரு சைடு அடிச்சுட்டு திருப்பி இப்படி உட்கார சொன்னாங்க. எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணிட்டாருனாக்கா, இப்படி திருப்பி உட்கார வைக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க, அந்த கண் சைடு அமுங்கிருச்சு. நான் சொன்னேன், அவங்க காதில் விழலை. வலி எடுக்க ஆரம்பிக்கவும் அவன் அழ ஆரம்பிச்சிட்டான். அப்போ ஆரம்பிச்சதாங்க கடைசி வரை விடவே இல்லை. நான் வேறு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், என்ன பண்ணுறதுன்னு வீடியோ கட் பண்ணிவிட்டு நான் போய் பிடிச்சேன். ஏன்னா அவன் மொட்டையை அடிக்கவே சுத்தமாகவே விடலைங்க. எப்படியோ கை காலை பிடிச்சி மொட்டையை அடித்து விட்டாச்சுங்க. கடைசியில் நல்லா குளிப்பாட்டி நல்லா சந்தனம் குங்குமம், எல்லா குங்குமம் கிடையாது, சந்தனம் நல்லா தலை நிறைய ராவிட்டு நான் கிளம்பிட்டோம் கோயிலுக்கு சாமி கும்பிட்றதுக்கு. இந்த கோயிலில் பார்த்திங்கனாக்கா 150 ரூபா வாங்கினாங்க. காசே வாங்கக்கூடாது, ஆனால் பட் காசு வாங்கினது கூட பிரச்சனை கிடையாது. எங்களை பார்த்திங்கனாக்கா அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சாங்க. ஸோ வந்ததுக்கு பார்த்திங்கனாக்கா இந்த கோவிலில் சாமி நல்லா கும்பிட்டோங்க. கூட்டமே கிடையாது. நம்ம நேருக்கு நேராக நின்று உள்ளே பூசாரி போகிறாரு பார்த்திங்களா, அந்த இடத்துல நாங்கள் போன டைம் வரும்போது நின்று சாமி கும்பிட்டோம். உள்ளே வர விட்டாங்க, கருவறைக்குள்ளே வர விட்டாங்க. ஆனால் இந்த டைம் பார்த்திங்கனாக்கா நாங்கள் கொஞ்சம் வெளியே நின்று தான் கும்பிட்டோம். ஆனால் கூட்டமே கிடையாது. நல்லா மனசார நல்லா கும்பிட்டு வந்தாங்க. எப்படியோ ஃபஸ்ட்டு மொட்டை அடித்தாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.